ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் பேர் வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவர் தான் அவர் இயற்பெயரே முத்துராமலிங்க தேவர் தான். அவரை வந்து முத்துராமலிங்கனார்னு போட்டிருக்காங்க. அப்ப உங்களுக்கு ஜாதி வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஜாதியை கட் பண்ணணும், அடுத்த மாநிலத்தில் உள்ளவனோட ஜாதியெல்லாம் கட் பண்ணக்கூடாதுன்னு விதிமுறை இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. டிஎன்பிசிலாம் அந்த அளவுக்கு யார் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? கடந்த 14ஆம் தேதி குரூப் 2 எக்ஸாம் நடந்துச்சு. அதில் வந்து இப்போ மற்ற மாநிலத்தில் உள்ளவங்களோட பேர், இப்போ சரோஜினி நாயுடுனா சரோஜினி நாயுடு, ஐயங்கார்னா ஐயங்கார், அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு கேள்வியும் அப்படி தான் வருது. ஆனால் இப்போ இந்த முறை வந்ததில் வந்து ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் பேர் வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவர் தான் அவர் இயற்பெயரே முத்துராமலிங்க தேவர் தான். அவரை வந்து முத்துராமலிங்கனார்னு போட்டிருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஜாதி வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஜாதியை கட் பண்ணணும், அடுத்த மாநிலத்தில் உள்ளவனோட ஜாதியெல்லாம் கட் பண்ணக்கூடாதுன்னு விதிமுறை இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. அவரோட இயற்பெயர், அவரோட பாஸ்போர்ட்டு, அவர் எம்எல்ஏ ஆனது, எம்பி ஆனது எல்லாமே முத்துராமலிங்க தேவர் தான் அவர் சைன் முதற்கொண்டு இருக்கு. இதுதான் அவரோட இயற்பெயர், அவங்க தாய் தந்தை வச்ச பேர். அதை விட்டுவிட்டு இவங்களா வந்து டிஎன்பிசிலாம் அந்த அளவுக்கு யார் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? அப்போ தமிழ் மண்ணில் உள்ள சுதந்திர போராட்ட தலைவர்களோட பட்டத்தை அவங்க ஏன் அதை சாதியாக பார்க்குறாங்க அப்படின்னு எனக்கு தெரில. இது வந்து டிஎன்பிசி நிறுவனத்தை வன்மையாக வந்து முக்கோத்து புலி கட்சி சார்பாக நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். அடுத்த முறை இந்த மாரி கேள்விகளில் அவர் பேர் முழு பேரும் வரணும், இல்லைன்னா முக்குளத்து புலி கட்சி சார்பாக டிஎன்பிசி அலுவலகத்தை முற்றுகையிடுவோங்கிறத இந்த நேரத்தில் நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஏன்னா அங்கே உள்ள டிஎன்பிசியில் உள்ள நிர்வாகம் தான் இந்த வேலைகளை செய்யுது. இந்த நிர்வாகம் தமிழக அரசுக்கு கீழே தான் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதனால தமிழக அரசும் நம்ம தமிழகத்தில் பிறந்த தேசிய தலைவர்கள், சுதந்திர போராட்ட தலைவர்களோட பேரை இருட்டடிப்பு பண்ணாம அவங்களோட உண்மையான முழு பெயரையும் போடணும்னு இந்த பேட்டி வேலை நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இப்போ அவங்க கூப்பிட்டாளுங்க இன்னும் 2 பேரை சேர்த்து கூப்பிட்டுருந்தாங்கன்னா அது நல்லா இருக்கும். அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஆர் பாலையும் ஜெகத் ரச்சகனையும் கூப்பிட்டுருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா விற்கிறவனும் அங்கே இருப்பான், ஒழிக்கிறவனும் அங்கே இருப்பான். மது ஒழிப்பு மாநாடுன்னு சொன்னாங்க, இப்போ எப்படி சொல்கிறாங்க? மது குறைப்பு மாநாடு இப்போ வந்துருச்சு. முன்னாடி வந்து மது கடைகளை மூடணும்னு சொன்னாங்க, இப்போ மதுவை வந்து படிப்படியாக குறைப்போங்கிறாங்க. இதுதான் காலங்காலத்துக்கும் அரசியல்வாதிகள் சொல்லிக்கிட்டு தானே இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கடைகளை குறைக்கணும்னு. இதுக்கு என்ன மாநாடு? நீங்கள் வந்து என்னைக்கு திமுகவை போய் அழைச்சிங்களோ அது மாநாடாக இருக்குமா? அப்போ நாடக காதல் மாதிரி இது நாடக மாநாடாக தான் இருக்கும் மது ஒழிப்பு மாநாடு. அநேகமாக அடுத்த திருமாவளவன் சொல்ல போகிறது என்னன்னா, நாங்கள் மாநாடை ஒத்தி வைக்கிறோம்னு கூட சொல்லுவாங்க. இதுதான் நடக்க போகுது. இதனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. இதெல்லாம் மக்களை ஏமாத்துகின்ற செயல். இதை வந்து நான் வந்து 4 எம்பி 4 எம்எல்ஏவுக்காக நான் போய் கட்சியில் போய் நிற்கலன்னு சொல்லிட்டு இப்போ எதுக்காக 2 நாளாக கதறிக்கிட்டு நிற்கிறீங்க? நாங்கள் வந்து கூட்டணியில் பிரிய மாட்டோம்னு. அப்போ பயப்படுறீங்கல்ல. அப்போ திமுகவை எதிர்த்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ திமுகவோட அடிமை மாரி இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறத வந்து யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. திருமாவோட பேச்சின்மை யாரும் நம்ப மாட்டாங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மது ஒழிப்பு மாநாடே நடக்காதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஸ்டாலின் அமெரிக்காவில் அங்கே இருக்கிறப்ப ஒரு பேச்சு வந்துக்கிட்டு இருந்துச்சு. வந்தோடனே போய் நேராக போய் சரண்டர் ஆகிட்டாங்களா இல்லையா? சரண்டர் ஆகி இவங்க வந்து எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேணும் அப்படி இப்படிலாம் பேசுனாங்க. அவங்க அதுமாரி கொடுக்குற மாரி தகவல் சொன்னாங்களா? இவங்கள வெளில வந்து நாங்கள் வந்து அழைப்பு வச்சுருக்கோம். யாருக்கு அழைப்பு வைக்கிறது? இது வந்து இந்த மது ஒழிப்புங்கிறது தமிழ்நாட்டோட உரிமை, தமிழ்நாட்டில் நிறைவேற்றக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து மத்திய அரசு ஒன்றும் இதுக்கு தேவையில்லை. அப்போ நீங்கள் மடமாட்ட என்ன செய்றீங்க? பிஜேபியை போய் கார்னர் பண்ணுறீங்க. இந்தியா முழுவதும் மது ஒழிப்பு வேணும், அவ்வளோ பெரிய இதா? அப்புறம் என்ன சொல்லுவீங்க? உலகம் பூரா இல்லைன்னு சொல்லிட்டு போவீங்களா? நீங்கள் இங்கே நம்ம உங்கள் ஏரியா என்ன? தமிழ்நாட்டில் மது ஒழிப்புன்னு யார் ஒழிக்கிறது? திமுக அரசு தான் ஒழிக்கணும். அப்போ திமுக அரசை ஒழிக்கிறவனே அவன்லேயே 2 பேரை நீங்கள் சிறப்பு விருந்தினரை கூப்பிட்டு வச்சிங்கன்னா அது எப்படி அந்த மது ஒழிப்பு மாநாடு உண்மையாக இருக்கும்? அப்போ இது வந்து ரெட்டை வேடம் தானே? இது இந்த மாரி மக்களை ஏமாற்றக்கூடாதுங்கிறேன். உங்கள்கிட்ட சொல்கிறேன், காலைல டிவியை திறந்தாலே இந்த சம்பவம் எல்லாமே எதுவுமே நடக்கிறது இல்லை. பாலியல்ங்கிறது வந்து ரொம்ப, நான் பெருமைக்காக சொல்ல, நம்ம எந்த கட்சி சார்ந்தவங்க கிடையாது. அதிமுக பீரியடில் அவங்க செல்வி ஜெயலலிதா இருந்தப்பெல்லாம் இந்த மாதிரி அக்கிரமம்லாம் நடந்திருக்குமா? அவங்க அதுக்கான தண்டனையை வந்து கடுமையாக கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து பார்சியாலிட்டி பார்க்கறது, இவங்க கட்சி பார்க்கறது, இந்த மாரி விஷயங்கள்ல பாலியல் அதிகமாக நடக்குது. இந்த மாரி பாலியல் குற்றங்களில் ஈடுபடுறவங்கள கடுமையான தண்டனை கொடுக்கணும். இதுக்கெல்லாம் வந்து அரபு கண்ட்ரிஸ் மாரி தான் கொடுக்கணும். ரோட்டை சுற்றணுங்கிற அவனால. இப்படி இவங்க வந்து பெயில் கொடுத்துக்கிட்டு தான் திருப்பி இப்ப பாருங்க, இதை சொல்லி கொடுக்க போறவனே வக்கிர புத்தியா உள்ளவன்னா அப்ப அந்த பிள்ளைங்க நம்ம எங்க தான் நம்ம சரி பண்ண முடியும்? இந்த தாய் தகப்ப எந்த நம்பிக்கையெல்லாம் இந்த ஆசிரியர்கள்ட்ட அனுப்புறாங்க. இப்போ ஆசிரியர்களே இந்த மாதிரி தவறு பண்ணா அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணுங்கிறேன்னா. இதே நான் உண்மையே சொல்றேனே, இதே அவங்க அம்மா ஜெயலலிதா இருந்தாங்கன்னா ஒரு 5 பேர் பப்ளிக்ல வச்சு ஷூட் பண்ணியிருப்பாங்க, பயம் வரணும்னு. இவங்க இந்த திமுக அரசு பயப்படும் எல்லாத்துக்குமே.
இவங்களுக்கு வேண்டிய ஓட்டு. அதனால வந்து கண்டு காணாத மாரி இருந்துகிட்டு இருக்காங்க. பாலியல் தொல்லைகள் தமிழ்நாட்டில் உண்மையிலே கேவலமா இருக்கு. நம்மளுக்கெல்லாம் சொல்லிக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் விட ரொம்ப அதிகமா இருக்குங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். இதை வந்து தமிழக காவல்துறை முறையா கையாளணும். இந்த மாரி பாலியல் குற்றங்களை ஈடுபடுறவங்க மேல கடுமையான தண்டனை, உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்.